கால்வாயில் மிதந்து கொண்டிருந்த ஆண் சடலம். அழுகிய சடலத்தை பார்த்து கதி கலங்கி நின்ற பொதுமக்கள். கணவரை கொடூரமாக கொன்று சடலத்தை கோணிப்பையில் திணித்து வைத்த மனைவி. கட்டிய கணவனை மனைவியே துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? கணவனை கொன்றுவிட்டு வீட்டிலேயே பதுங்கியிருந்த பெண்ணை போலீஸ் மடக்கி பிடித்தது எப்படி? கைது செய்யப்பட்ட பெண் போலீசிடம் சொன்ன வாக்குமூலம் என்ன? சென்னை அண்ணா நகர் ஈஸ்ட் ஓ பிளாக்ல 29வது தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில ஆணோட சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ துணியால சுத்தி வச்சு ஒரு ஆண் சடலம் கிடந்துச்சு. யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை கோணிப்பையில திணிச்சு கால்வாயில வீசி இருந்திருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்ததுனால அந்த ஆண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. சடலம் எப்படி கால்வாய்க்கு வந்துச்சு, அவரை எத்தனை நாளா காணோம், அவரை காணோன்னு வீட்டில் இருக்கிறவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அந்த நேரத்துல தான் சடலம் கிடந்த கால்வாய்க்கு பக்கத்து தெருவில் இருந்து ஒரு சிசிடிவி காட்சி போலீஸ் கையில சிக்கி இருக்கு. அந்த சிசிடிவியில 4ஆம் தேதி நைட்டு 11:30 மணி அளவுல ஒரு பெண் கோணிப்பைய கால்வாய் பக்கம் இழுத்துட்டு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பெண் கையில எதுவுமே இல்லாம விறுவிறுன்னு நடந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிய துருப்பு சீட்டா வச்சு அந்த பெண்ணை பிடிச்சு விசாரணை பண்ணப்பதான் மர்ம முடிச்சுகள் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய சத்யா நகர் 7வது தெருவை சேர்ந்தவங்க அம்பிகா சந்தானம் தம்பதி. கூலி தொழிலாளியான சந்தானம் மது போதைக்கு அடிமையானவர். தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி அம்பிகா கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு சந்தானம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா, யார் கூடலாம் நீ பேசுனேன்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. அம்பிகா மேல சந்தானத்துக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மது போதையில மனைவி அம்பிகாவை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு சந்தானம். தினமும் தனிமையில இருக்கணும்னு சொல்லி சந்தானம் கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கு அம்பிகா மறுப்பு தெரிவிச்சதுனால அவங்கள கட்டையால அடிச்சும் சிகரெட்டால சூடு வச்சும் சித்திரவதை பண்ண சந்தானம், உனக்கு வெளி ஆணோட உறவு இருக்கிறதுனால தான் என் கூட தனிமையில் இருக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளால பேசி இருக்காரு. கணவன் மது போதையில தான் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு அம்பிகா பொறுத்து போயிருக்காங்க. ஆனா சந்தானத்தோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிருக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தானத்துக்கும் அம்பிகாவுக்கும் இடையில திரும்பவும் சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தானம் மனைவிய சரமாரியா அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அம்பிகா மது போதையில் இருந்த கணவன் சந்தானத்தை கீழே தள்ளி கத்தியால சகட்டு மேனிக்கு குத்தி கிழிச்சிருக்காங்க. அதுல சந்தானம் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. ஆத்திரத்துல கோபத்துல கொலை செஞ்சிட்டமேன்னு நினைச்சு பயந்த அம்பிகா சடலத்தை அப்புறப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக வீட்டில் இருந்த கோணி பையில கணவனோட சடலத்தை போட்டு அந்த பைய நைட்டோட நைட்டா 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில வீசிட்டு வழக்கம் போல தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அம்பிகா. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கணவனை கொலை செஞ்ச அம்பிகா மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.